ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமா கொட்டாய். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவரை பற்றி. அவர் தான் ஹர்ஷா சாய். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர். இவருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எதனால் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயம், இவர் மிஸ்டர் பீஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அளவுக்கு பேர் எடுத்திருக்காரு. ஸோ தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தின்ட்டு எல்லாருக்குமே இவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவரை தெரியக்கூடிய ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்றது என்னதுன்னா, 20 லட்சம் ரூபாய் காரை வெறும் 5 ரூபாய் காயினை மட்டுமே சேர்த்து வச்சுட்டு வாங்கினதாகவும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இவருக்கு தெரியும். அண்ட் கொஞ்ச நாள் நடுவில் ஃப்ரீ பெட்ரோல் அவர் கொடுத்தாரு. அண்டு ஒரு பார்பருக்கு, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்பருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு மக்களே. இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் அவர் சேனலில் இருக்குது. அவர் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி. இனிஷியலாக இவரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் வீடியோ தான் மக்களே இவர் போட ஆரம்பித்தார். ஏன்னா கொரோனா டைமில் ஃபிட்னஸ் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தார். அது மூலியமாகவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். என்னென்னா, தனியாக காட்டுக்குள்ளே போய் தங்குறது, ஒரு பாழடைஞ்சு போன வீட்டில் தங்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணியார். பட் இவருக்கு இதில் எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மா 8 இயர்ஸாக அவர் இருக்கும்போதே அவங்க இறந்து போய்ட்றாங்க. அவங்க இறக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல விதையை நீ விதைக்கணும் அப்படின்ற மாதிரி, நீ குட் சீடை நீ விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது அவர் மனசில் ரொம்ப பாதிக்குது. அதிலேருந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அம்மா சொன்னதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இவர் பண்ணிட்டு வராரே, இவர் ரொம்ப பணக்கார பையனா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன்தான். அப்புறம் எப்படி அவரால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய இந்த so many followers, so many channels, எல்லா சேனல்ஸுமே அவர் கிடைக்கக்கூடிய ரெவென்யூ. ஏன்னா அவர் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால நிறைய வியூஸ் போகும், நிறைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் வரும். ஸோ நிறைய ரெவென்யூ அவருக்கு வர்றது. அதை வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு யூடியூப்பில் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை பற்றி இப்போ நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அவங்க ஃப்ரம் பாம்பே. அவங்க யூடியூபர் ஹர்ஷா சாய் மேலே ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அவங்க அவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோன்னா, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஹர்ஷா சாய் கூட ஒரு மூவியில் நடிக்கிறதா நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் சைன் பண்ணோம். அந்த மூவியில் நடிக்கிற மீட்டிங்க்கு போகும்போது எனக்கு ஜூஸில் ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு எனக்கு வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த வன்கொடுமையை எனக்கு வீடியோஸாகவும் ஃபோட்டோஸாகவும் எடுத்து வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்கிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் நீ கொடுத்தாகணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நான் எதுக்கு இதெல்லாம் முதல்ல கம்முன்னு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு லவ்னால தான், நான் ஒரு மேரேஜ் ப்ரப்போசல்னால தான் இது நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இல்லாமல் ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அது கோர்ட்டில் அவங்க கேஸ் போடுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இவங்க மேலே அகெயின்ஸ்டாக. அண்ட் அவர் ஹர்ஷா சாய், அவங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணன், என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க அப்பா கிட்டே இதை பற்றி போய் சொன்னேன். அவருமே இப்போதைக்கு இதை பற்றி நீ பேசாதம்மா, நான் என்னென்னு பார்க்குறேன், கண்டிப்பாக உனக்கும் அவருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் அப்படின்றதையும் அவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஸோ இது இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ரிப்ளை பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப நல்லவர், நிறைய நல்ல விஷயத்த பண்ணுறாரு, ஸோ கண்டிப்பாக இவர் மேலே வெள்ளையாக இருக்குது, இவர் மேலே ஒரு கருப்பு புள்ளி வைக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஹர்ஷா சாயோட லாயர் இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ண லேடி மேலே, அவங்க ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு, அவங்க அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் நம்மளுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷா சாயை கேட்கும்போது இவர் ஒத்துக்கல. பட் சரி, ஓகே, அப்போ நம்ம ஒரு மூவி மாதிரி பண்ணி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஓகே தான் சொன்னார். பட் அதை நடித்து அதை அதுக்கான ஷூட்டிங் ஆக்டிங்லாம் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆச்சா, அதை பண்ணாங்களான்றதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு சாங் வந்து நம்ம டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதில் ஆக்ட் பண்ணுங்கள், நானே ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டு இதுக்கு அவர் ஓகே சொன்னார். இதுக்காக அவங்க வந்தது தான் அந்த விசிட்டு, அவங்க அதுக்காக காமிச்சது தான் ஃபோனில். இது வந்து ஒரு ஜென்ரலாக அந்த ஃபுட்டேஜில் வந்தக்கூடிய ஜென்ரலான விசிட்டு தான், இது வந்து அந்த மாதிரி கிடையாது. அண்ட் அவங்களோட அப்பா ராதாகிருஷ்ணன் அந்த லேடியை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. ஸோ யார் விக்டிம் அப்படிங்கிறத கோர்ட்டு தான் மக்களை டிசைட் பண்ணணும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன மாதிரி விஷயம்ஸ் வந்து இதிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.